வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். கார்த்திகை மாதம் தொடங்கியதை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல பூஜைக்காக திறக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதமிருந்து ஐயப்பனை தரிசனம் செய்ய உள்ளனர். இதற்காக நாடு முழுவதும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையிலேயே வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை அருகே டீசல் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். டீசல் லாரி கவிழ்ந்த நிலையில் சாலையில் ஓடிய டீசலை அப்பகுதி மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்துச் சென்றனர். அதிகாலை நேரத்தில் சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்ததால் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற மெரினா கலை விழா வழக்கம் போல களை கட்டியது. நாட்டுப்புற கலைகள், பரதநாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்ததை அடுத்து கடந்த செப்டம்பர் 21 முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. உதகை அருகே சிங்காரா பகுதியில் ஒரே இடத்தில் 3 புலிகள் தென்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. அண்மை காலமாக மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் புலிகள் அடிக்கடி தென்படுவதால் இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். அந்த வகையில் இரவு நேரத்தில் ஒரே இடத்திலிருந்த 3 புலிகளை கண்ட சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். வனவிலங்குகளிடமிருந்து விலகியே இருக்குமாறு சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீனவர்களின் வலையில் ராட்சத மீன் சிக்கியதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மன்னார் வளைகுடா பகுதியில் கடலில் மீன்கள் பிடித்துக் கொண்டிருந்தபோது 112 கிலோ எடை கொண்ட மஞ்சள்வால் கேரை என அழைக்கப்படும் டியூனா மீன் வலையில் சிக்கியதை அடுத்து அதை கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த மீனுக்கு கிலோ 150 ரூபாய் வீதம் 17,000 ரூபாய் கொடுத்து கேரளாவை சேர்ந்த வியாபாரி ஒருவர் வாங்கிச் சென்றார். இந்த வகை மீன் அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆழ்பகுதிகளில் வாழக்கூடியது என மீனவர்கள் தெரிவித்தனர். கரூரில் வரும் ஜனவரி 17 இசையமைப்பாளர் தேவாவின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதையொட்டி அங்கு நடைபெற்ற டிக்கெட் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய தேவா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உடனான நட்பை குறிப்பிட்டு பேசினார். அப்போது கலைஞருக்கு பிடித்த பாட்டு என்று விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி பாடலை மேடையிலேயே பாடி அங்கு இருந்தவர்களை கவர்ந்தார். செய்தியாளர்களிடம் பேசிய தேவா 3 புதிய படங்களுக்கு இசையமைத்து வருவதாக கூறினார். சென்னை இ-ஸ்போர்ட்ஸ் குளோபல் சாம்பியன்ஷிப்பின் 2ஆம் கட்ட போட்டியான BGMI போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோப்பையை வழங்கினார். முதல் பரிசாக 26 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசாக 13 லட்சம் ரூபாய், 3வது பரிசாக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் வெற்றி பெற்றவர்களுக்கு உதயநிதி வழங்கினார். தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து திருச்சியில் விலங்கு நல ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாய்களுக்கு ஆதரவாக அவர்கள் முழக்கம் எழுப்பினர். கருத்தடை செய்யப்படும் நாய்களை காப்பகங்களில் அடைக்காமல் மீண்டும் சுதந்திரமாக நடமாட விட வேண்டும் என விலங்கு நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கோவையில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முந்திரி, பாதாம், ஆரஞ்சு, அத்திப்பழம், லவங்கம், கிராம்பு உள்ளிட்டவற்றுடன் பல்வேறு பானங்களுடன் கலந்து 1 டன் எடையிலான கேக் கலவை தயாரிக்கப்பட்டது. இந்த கலவை கிறிஸ்துமஸ் வரை காற்று புகாத பைகளில் அடைத்து வைத்து பின்னர் கேக் தயாரிக்கப்படும். இந்த கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் திமுக மீனவர் அணி சார்பில் படகு போட்டி நடைபெற்றது. முத்துநகர் கடற்கரையில் நடைபெற்ற போட்டியை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். 15க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளுடன் போட்டியில் கலந்து கொண்ட மீனவர்கள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்றனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களை அமைச்சர் கீதா ஜீவன் பாராட்டி பரிசுகள் வழங்கினார். சிவகாசி திருத்தங்கலில் மீனாட்சி சமேத கருநெல்லிநாதர் கோயிலில் மிருதங்க நாதமயம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இசை வீணையுடன் 11 மிருதங்கங்கள் வாசிக்கப்பட்டதை கோயிலில் இருந்த பக்தர்கள் மெய்மறந்து கேட்டு ரசித்தனர். கார்த்திகை மாதத்தின் சோமவார முதல் திங்கட்கிழமையை வரவேற்கும் விதத்தில் தேவாரம், திருவாசக பாடல்களுக்கு ஏற்றவாறு வீணையை மீட்டி இந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பட்டிவீரன்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற கார்னிவலில் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். அப்போது சினிமா பாடலுக்கு மாணவிகள் உற்சாகமாக ஆட்டம் போட்டனர். மாணவர்களின் மனதிற்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற கார்னிவலில் டிராம்போலின் உள்ளிட்ட விளையாட்டு சாதனங்களும் இடம்பெற்றிருந்தன. பிரபல அசாம் பாடகர் பூபன் ஹசாரிகாவின் 100 தொடக்க விழா சென்னை கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை வளாகத்தில் நடைபெற்றது. 3 நாள் நிகழ்ச்சியின் நிறைவில் ஆளுநர் RN ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது அசாம் மாநிலத்தின் பாரம்பரிய நடனங்கள் அரங்கேற்றப்பட்டன. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர் பூபன் ஹசாரிகாவின் வாழ்க்கை, மரபு மற்றும் கலை பங்களிப்புகளை கொண்டாடும் வகையில் இந்த விழா நடைபெற்றது. குழந்தைகள் தின கொண்டாட்டத்தையொட்டி கோவையில் சூப்பர் கிட்ஸ் 2025 என்ற பெயரில் போட்டிகள் நடைபெற்றன. ஆடை அலங்கார அணிவகுப்பு போட்டியில் சிறுவர் சிறுமியர் விதவிதமான ஆடைகளில் தோன்றி அசத்தினர். ஓவிய போட்டி, வினாடி வினா போட்டி உள்ளிட்டவற்றில் ஏராளமான சிறுவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் அருகே கவரப்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் 34 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவ மாணவியர் 500க்கும் மேற்பட்டோர் மீண்டும் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சென்னை வானகரத்தில் தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இசையழ்ச்சி பலரையும் கவர்ந்திருந்தது. ஆடல் பாடல், மியூசிக்கல் சேர், பலூன் உடைத்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கல்லூரி நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சேந்தமங்கலம் அதிமுக முன்னாள் MLA சந்திரசேகரன் 60 ஆடுகள் வெட்டி 100கணக்கானோருக்கு விருந்து வைத்தார். இரண்டாயிரத்து 21 சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்த சந்திரசேகரன் OPS அணியில் இணைந்தார். பின்னர் பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் மீண்டும் இணைந்த நிலையில் 2026 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்க வேண்டி கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தினார். அப்போது கோவிலுக்கு வந்தவர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியினருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது.